திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் மீது அவதூறு வழக்கு தொடர்க்கப்பட்டதில் சீமான் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நீதியரசர் இந்த சீமான் ஆஜராக வேண்டும் என்று எச்சரிக்கை செய்திருந்தார். சென்ற முறை அவர் ஆஜராகவில்லை. அதனால் இந்த முறை ஆஜராக வேண்டும் என்று குற்றவியல் மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சூழ்நிலை. இன்னைக்கு எந்த விதமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்க தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோவிந்தராஜ் இணைப்பில். கோவிந்தராஜ், உங்கள் விவரம். கோபாலகிருஷ்ணன், திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் மீது சீமான் அவதூறாக பேசியதாகவும் அவரது குடும்பத்தினர் குறித்து அவதூறு பேசியதாகவும் திருச்சி குற்றவியல் நீதிமன்றம் 4 வழக்கு கொடுக்கப்பட்டு அந்த வழக்கானது விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கு தொடர்பாக சீமான் பேசியதற்கான ஆதாரங்கள் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அதற்கான விளக்கம் கேட்கப்பட்டது. தொடர்ந்து அதற்கு சீமான் பதிலளிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்த போதிலும் சீமான் நேரில் ஆஜராகவில்லை. தொடர்ந்து சீமான் தரப்பு வழக்கறிஞர் கடந்த முறை திருச்சி குற்றவியல் நீதிமன்றம் 4 நேரில் ஆஜராகி இந்த வழக்கானது விசாரணைக்கு உகந்ததில்லை எனவும் சீமான் பேசியது சென்னையில் என்றும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் சென்னையில் எடுத்துக்கொள்ளலாம் எனவும் கூறி இந்த வழக்கை விசாரணைக்கு உகந்ததல்ல என கூறி விடுவிக்க வேண்டும் என சீமான் தரப்பு வழக்கறிஞர் வாதாடியிருந்தார். தொடர்ந்து அந்த வழக்கு விசாரணை இன்று ஒத்திகை வைக்கப்பட்டது. மேலும் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என சீமான் தரப்பு வழக்கறிஞர் கூறிய போதிலும் இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததுதான் எனவும் இந்த வழக்கை புகாராக எடுத்துக்கொள்ளலாம் எனவும் மேலும் இது தொடர்பான விசாரணை வரும் 7ஆம் தேதி ஒத்திவைக்கப்படுவதாகவும் நீதிபதி விஜயா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தொடர்ந்து 7ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் ஆஜராகி அவரது தரப்பு விவாதத்தை வைக்க வேண்டும், அவர் இது குறித்து விளக்கமும் கொடுக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கோபாலகிருஷ்ணன், விவரங்களுக்கு நன்றி கோவிந்தராஜ்.